வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் தரப்பட்டுள்ள அனைத்து தகவலும் எனது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இதில் தரப்பட்டுள்ள செயலி அல்லது இணைப்பில் முதலீடு செய்வது லாப நட்டங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்யும் முன்பு உங்கள் முதலீடுகளுக்கு எங்கள் சானல் பொறுப்பேற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேற்கொண்டு இந்த பதிவை காண்கின்றீர்கள் எனில் எங்கள் சேவை விதிமுறைகளை ஏற்கின்றீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வணக்கம். நம்ம சேனலோட மெயின் மோட்டோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியலான சைட் இருக்குது அண்ட் தென் ஃபேக்கான சைட் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த 2 சைட்டையும் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் ரிவ்யூ பண்ணி இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். இதில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது, இதில் இல்லை, இதை வந்துட்டு க்ளோஸ் ஆக போகுது, இது வந்துட்டு ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்ற அப்டேட்டை கொடுக்குறக்கு மட்டும்தான் நம்ம சேனலில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அந்தேன்னு பார்த்திங்கன்னா அதுக்கான நம்ம கோலை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகுதா, ஓப்பனில் இருக்கா அப்படின்ற எல்லாமே அப்டேட் வந்துட்டு ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ எந்தெந்த ஆப்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கோ அதுக்கான ரிமார்க் எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கான லிங்க்ஸை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான கம்யூனிட்டி போஸ்ட்டோ இல்லை டெலிகிராம் போஸ்ட்டோ ஷேர் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நியூ ஃபாலோவர்ஸுக்கு இதை வந்துட்டு ஏன் இந்த சேனல் இருக்குது, இப்படி ஏன் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஓனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் இங்கே அபவுட் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆஃபர் டைப் ஆப் தான். ஸோ ஆஃபர் டைப் ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு மந்த்லி பேக்கேஜ் போடுற மாதிரி இருக்கும். அந்த பேக்கேஜ் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே வரும். அது வந்துட்டு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுது. ஓகேங்களா. அதே வெப்சைட்லேயே தான் அது ஆட் ஆகிட்ருக்கும். அதை நம்ம வந்துட்டு வித்ரா பண்ணோம் அப்படின்னா மந்த்லி அந்த மந்த்து முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, மினிமம் பேக்கேஜை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 400 to 300 இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதாவது டெய்லி அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஃபர், இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும், 2 டேப் இருக்கும். ஓகேங்களா. மொத்தமாக 3 டேபு. அதில் ஃபஸ்ட்டு டேப் பார்த்திங்கன்னா 1 டைம் தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அது 1 டைம் பை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டேப் 2வும் டேப் 3யும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டேப் 2வில் பார்த்திங்கன்னா 1 டைம் பை பண்ணுற மாதிரி இருக்கும். டேப் 3யில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் பை பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு ஆஃபர் எதனா அனௌன்ஸ் பண்ணும்போது அதை பை பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் எடுக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் ஃபஸ்ட்டு டேப்லேயே போயிட்டு 5000 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒர்த் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேப்பில் மினிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அதுக்கு அடுத்தடுத்த டேப்பில் வந்துட்டு நீங்கள் போட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்றத மட்டும் பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம மந்த்லி மட்டும் வச்சு ஏர்ன் பண்ணிக்க முடியுமா, மந்த்லி மட்டும் வச்சு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வேணாம். ஸோ அதை வந்துட்டு மினிமம் பேக்கேஜ் அதை வந்துட்டு போட்டதை வந்துட்டு நம்ம ஆஃபரில் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதனால தான் வந்துட்டு மினிமம் மட்டும் ட்ரை பண்ண சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 5000 மினிமம் பேக்கேஜ் அந்த இதில் மந்த்லி பேக்கேஜில் போட்டுட்டு அதை நீங்கள் வந்துட்டு அடுத்த பேஜில் போடணும் அப்படின்னா அடுத்தும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் வர்றதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு முன்னாடியே அந்த மினிமம் அப்படிங்கிறது 300லேருந்து 500க்குள்ளே இருக்கிறத ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த கான்செப்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஏடிஎம்ங்கிறது நேற்று வந்துட்டு லான்ச் ஆனது. ஸோ இதனோட லிங்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் சைன்அப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருமோ, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சைன்அப் பண்ணிக்கோங்க. அதனோட பாஸ்வேர்டை சேஃபாக போட்டுக்கோங்க. அண்ட் தென் பாஸ்வேர்டு யாரும் கெஸ் பண்ண முடியாது, அப்படி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சும்மா உங்களோட நேம் போட்டு 1 2 3ன்னு போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஈஸியாக வந்துட்டு யார் வேணால் ஆக்சஸ் எடுத்து உள்ள வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் ஆட்டை போட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் எப்போவுமே சேஃபாக பாஸ்வேர்டை போட ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ ஏடிஎம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இருக்குது. ஸோ அது வந்துட்டு மேபி ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு டெபாசிட் அப்படின்றது போய்ட்டு நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடிங் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்ங்கிறது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 529, ஒரே ஒரு டைம் மட்டும் பை பண்ணிக்கோங்க. மல்டிபிள் டைம்ஸ் பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா. நிறைய பேர் வீடியோ பார்க்காம ஓகே பேமெண்ட் வந்துடுச்சா, ஓகே ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டு எக்கச்சக்கமாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதை வந்துட்டு பண்ணவே கூடாது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டெய்லியில் வந்துட்டு 289. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம், ஒரு 600 வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. 600 to 700 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போட்டுட்டு நாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வேலிடிட்டி அந்த டேட் முடியும் போது தான் ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ 433ங்கிறது 259 இன்றைக்கி மார்னிங் போடுறீங்க, 8 மணிக்கு போடுறீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு
அமௌண்ட் வந்துட்டு அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா, அதை வந்துட்டு பை பண்ணி அது மூலமாக வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீசேல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த 200 போட்டோம்னா ஸோ 1 டே கழித்து 300 ரிட்டர்ன்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு சேலுக்கு வந்துடும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை பை பண்ணி இது மூலமாக ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 433 அண்ட் தென் நாம் இதில் பார்த்திங்கன்னா 300. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை சில பல டேக்ஸ் அது இதுன்னு போக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் கழிக்கும் போது ஒரு 200 to 300 இது மூலமாகவே நம்ம போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். ஓகேங்களா, பாதி எடுத்துடலாம். அண்ட் தென் மீதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா இதே மாதிரி பேனிக் பையிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நிறைய கொடுப்பாங்க, லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றா அதாவது ஸ்டாக்ஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா, சம்திங் அந்த காயின்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி விடுவாங்க இல்லையா, அதே மாதிரி. ஸோ அதை வந்துட்டு பை பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ பை பண்ணி வச்சு அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகி அதை வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வரும்போது நம்ம வந்துட்டு அதை அப்படி எடுத்துடுறோம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட் இதில். ஸோ ஓகே, அடுத்து டாஸ்கில் வந்தோம் அப்படின்னா சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரு 8 rupees உங்களுக்கு டெய்லி ஆட் ஆகும். அந்த இன்விடேஷனுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 பேரை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெய்லி இது வந்துட்டு ரிசீவ் அப்படின்ற மாதிரி காமிக்கும். டெய்லி 50 ரூபா அப்படின்றதே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டு. அடுத்து 30 பேரை இன்வைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து டெய்லி பார்த்திங்கன்னா 298 ரூபா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் டெய்லியும். ஓகேங்களா, அந்த கான்செப்ட்டு. ஓகே, இதில் மினிமம் வித்ராவல்னு பார்த்தீங்கன்னா 200, அதாவது 200ங்கிறது ஃபுல் அமௌண்ட்டாக இருக்கணும். 200, 300 இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஃபுல் அமௌண்ட்டாக போட்டால் மட்டும்தான் வித்ரா எடுக்க முடியும். ஸோ 210, 310 வித்ரா எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஓகே கேஸ், இதில் பேங்க் அக்கௌண்ட்டு பைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே செலக்ட் ரிசீவிங் பேங்க்னு இருக்குல்லையே அதை கொடுத்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக ஃபிசிக்கல் பேங்க் ஆர் விர்ச்சுவல் பேங்க் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் உங்களோட ஓன் டிசிஷன் தான். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் இதில் இருந்து ரெவன்யூ வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதில் வந்துட்டு வேறு நாள் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கும் யாராச்சும் கேட்குறதும் கேட்டுக்கோங்க. ஸோ அந்த என்ன கேட்குறனாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களோட ஓன் டிசிஷன் அண்ட் ஓன் ரிஸ்க். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். until then, bye from Cyber1 and Cyber Info. Tata, bye bye, take care.